ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். தேசிகன் அடியார்களுக்கு சுப்பிரபாதம். இன்றைய வாக்கியம் சுவாமி தேசிகன் தன்னுடைய ரகசியத்ரயசாரத்தின் உத்தர கிருத்தியாதிகாரத்திலே காண்பித்திருக்கக்கூடிய ஒரு அத்தியுதமான வாக்கியம். அனுஷ்டானங்களை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும் என்று எடுத்து காட்ட வந்த சுவாமி அனுஷ்டானங்களை வாழ்க்கைப்பட்ட வதுவின் மாங்கல்ய சூத்திராதி ரக்ஷண மாத்திரமாக நினைத்திருக்கவும் என்று சாதிக்கிறார். அனுஷ்டானங்களை வாழ்க்கைப்பட்ட வதுவின் மாங்கல்ய சூத்திராதி ரக்ஷண மாத்திரமாக நினைத்திருக்க, தான் செய்யக்கூடியதான செயல்களை காலத்திலே செய்ய வேண்டும், நியமங்களோடே செய்ய வேண்டும், பிரீத்தியோடே செய்ய வேண்டும் என்று விஷதமாக காண்பித்த சுவாமி சுருக்கமாக அதை சொல்ல வேண்டுமென்றால், ஒரு பெண் தன்னுடைய ஆத்துக்காரருக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் எப்படியானால் ஆனந்தத்தோடேயும் காலத்திலேயும் அன்போடையும் செய்ய வேண்டியதாக இருக்குமோ, அவ்வாறு செய்ய அவன் உள்ளம் உகந்திருப்பானோ, அதனால் அவர்களினுடைய தாம்பத்தியம் சிறக்குமோ, அதனால் அவளுடைய மாங்கல்யமான சூத்திரம், அந்த மாங்கல்ய சூத்திரம் நன்கு ரட்சிக்கப்படுமோ, அவ்வாறு ஒரு பிரபன்னன் என்று சுவாமி குறிப்பிட்டாலும் அனைவருமே எம்பெருமானுக்கு உள்ளம் உகக்கக்கூடிய முறையில் காலம் பார்த்து அன்போடு அந்த கைங்கரியங்களை செய்ய வேண்டும். தன்னுடைய மேன்மைக்காகத்தான், ஆனால் அவன் உள்ள முகப்பான் என்கின்ற இந்த அர்த்தங்களை தன்னுடைய கிரந்தத்திலே காண்பிக்கிறார். இவ்வர்த்தத்தையே கூற வந்த சுவாமி, தத்தாஃப் பிரஜாஜனகவத்தவ தேசிகேந்திரைஹி பத்யாபிநந்திய பவதா பரிணீயமானாஹ மத்யே சதாம் மஹித போக விசேஷ விருத்தியை மாங்கல்ய சூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்வம். இந்த கைங்கரியங்களை செய்யக்கூடிய அடியார் பெருமாளுக்கு தன்னுடைய கணவன் என்கின்றதான அபிப்பிராயத்தோடு அந்த கணவனுக்கு பெண்ணை கொடுத்திருக்கக்கூடியவன் அவனுடைய தந்தையார். அப்படி அப்பாக்களாலே 4 பேர் பார்த்திருக்கக்கூடியதான வேளையில் அந்த கணவனுக்கு உள்ளம் உகந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடியவள் அந்த பெண். கல்யாணத்தை அப்படி பண்ற பொழுது அனைவருமாக ஆனந்தத்தோடு இருப்பார்கள். இங்கு அத்தனை கருத்துக்களையும் இந்த ஸ்லோகத்திலே சுவாமி காண்பிக்கிறார். அப்பா பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பான். எம்பெருமானாகிற வரனிடத்திலே ஆச்சாரியர்கள் இந்த ஜீவனை சமர்ப்பிக்கிறார்கள். தத்தாஃப் பிரஜாஹா ஜனகவத் தவ தேசிகேந்திரைஹி. ஹே எம்பெருமானே, தவ உனக்கு பிரஜாஹா குழந்தைகள், இந்த இடத்துல கன்னியா பெண்கள் எப்படி தத்தாக கொடுக்கப்படுகிறார்களோ தந்தையர்களாலே, அந்த மாதிரி தேசிகேந்திரைஹி மிகச்சிறந்த ஆச்சாரியர்களாலே கொடுக்கப்படுகிறோம். நாம் அனைத்து ஜீவர்களும் அவரவர்களுக்கு உரியதான ஆச்சாரியர்களால் பெருமாளினுடையதான திருவடிவாரத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறோம். வரனுக்கு வதுவை சமர்ப்பிப்பது போலே தத்தாஃப் பிரஜா ஜனகவத் தவ தேசிகேந்திரைஹி. அப்பொழுது அந்த பையனும் எப்படி ஆனந்தத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளும். அதை கல்யாணம் பண்ணிக்கிறது என்னும் பொழுது அந்த பையனும் மனமு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்கிறான். தியாபிநந்திய பவதா பரிணீயமானாக. அப்பொழுது எம்பெருமானும் உள்ளம் உகந்து ஆச்சாரியர்கள் சமர்ப்பிக்கிறார்கள், அவசியம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான் இந்த ஜீவாத்மா என்று அறிந்து மனமு வந்து, அதுதான் இங்கே மிகவும் முக்கியமான பதம், பத்யா அபிநந்திய பவதா, கொண்டாடப்பட்டு கணவனாகிற உன்னால் அந்த பிரஜைகளாகிற ஜீவர்கள் தேசிகர்களாகிற அப்பாக்களாலே சமர்ப்பிக்கப்பட்டவர்கள். மத்தியே சதாம், கல்யாணத்துல 4 பேருக்கு நடுவுல எல்லா மாங்கல்யம் முழங்க கல்யாணம் நடக்கின்றது. இங்கே மத்தியே சதாம் மஹித போக விசேஷ, அத்தனை பேர்களுக்கு நடுவிலே ஆனந்தம். இங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமானை அனுபவிக்கின்ற பொழுது அத்தனை நித்தியர்களும் முக்தர்களுமாக புடை சூழ்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானை அனுபவிக்கிறான். இங்கு இருக்கும் நாள் வரை அத்தனை கொண்டாடத் தகுந்ததான ஆனந்தங்களையும் அனுபவிப்பதற்காக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அப்ப எப்படி இருக்காள் அந்த ஜீவாத்மாக்களினுடைய கைங்கரியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மாங்கல்ய சூத்திரம் இவ பிப்ரதி கிங்கரத்வம், மாங்கல்ய சூத்திரத்தை போலே கிங்கரத்துவத்தை அனுபவிக்கிறான் என்று சுவாமி காண்பிக்கின்றார். இவ்வாறு செய்து நமக்கு தந்தையர்களாக, அதாவது ஞான பரம்பரையிலே நம்மை உஜ்ஜீவித்து வைத்திருக்கக்கூடியதான காரணத்தினாலே நமக்கு தந்தையர்களாக அப்பாக்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அவர்களெல்லாம் இப்பொழுது
ஆச்சாரிய பதம் அடைந்தவர்கள். அவர்களும் ஒரு காலத்திலே அவர்களினுடைய ஆச்சாரியர்களாக பெருமாளுக்கு கைங்கரியமாக அனுப்பப்பட்டவர்கள், கொடுக்கப்பட்டவர்கள். இப்பொழுது ஆச்சாரியன் என்கின்ற பதத்தை அடைந்திருப்பவர்கள். அவ்வாறு சிறந்த காரியங்களை, நல்ல கைங்கரியங்களை சரியான வேளையிலே அன்போடு அத்தியுதமாக எம்பெருமானுக்கு நடத்தி வந்த காரணத்தினால் அவர்கள் ஆச்சாரியர்கள் என்கிற பதத்தை பெறுகிறார்களாம். ஏன் என்றால் ஆச்சாரிய சப்தத்துக்கு ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சியதே என்கின்ற காரணத்தினால் பல இடங்களிலே உள்ள சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் ஒன்று திரட்டுதல் ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தம். அதற்கு பிறகு அவற்றிலே கூறப்பட்ட முறையில் தன்னுடைய சிஷ்யர்களை நிற்பிக்கவன், நடக்க வைப்பவன். ஆச்சாரே ஸ்தாபயத்யபி அவர்களை சிஷ்யர்களை நல்ல செயல்களிலே, சாஸ்திரோக்தமான செயல்களிலே நிலைநிறுத்துபவன். அது மாத்திரம் போராது, ரொம்ப முக்கியமானது என்னன்னா தானும் அவற்றை நடத்தி காண்பிக்க வேண்டும். ஸ்வயம் ஆச்சாரத்தே யஸ்மாத் தஸ்மாத். அப்போ ஆச்சாரியன் என்றால் பல சாஸ்திரங்களிலே கூறப்பட்டுள்ள பல கருத்துக்களையும் ஒன்று திரட்டி அந்த சாஸ்திரம் சொல்லி இருக்கக்கூடிய செயல்களிலே சிஷ்யனை நிற்க வைத்து மற்றவனை பண்ண வைத்து விட்டு தான் ஒதுங்கி விடாமல் தானும் அந்த செயல்களை செய்தல் என்பதுதான் ஆச்சாரிய சப்தத்திற்கு லட்சணமே காண்பித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகா ஆச்சாரியர்கள், சிறந்தவர்கள், எது சொன்னாலும் அது தர்மமாகும். தர்மசாஸ்திர ரதாரூடாக வேத खड्गधरा द्विजाः क्रीडार्थमपि यद्ब्रूयुः सधर्मः परमो मतः. கிரீடார்த்தமாக விளையாட்டுக்கு கூட அப்படிப்பட்டதான ஆச்சாரியர்கள் ஒன்று கூறுவார்களானால், ஏன்னாவா தர்மசாஸ்திரம் அப்படிங்கிற தேரில் ஏறியவர்கள். தர்மசாஸ்திர ரதாரூடாக வேத खड्गधरा, வேதம்ங்கிறதான கத்தியை கொண்டு வேண்டாதனவற்றை வெட்டக்கூடியவர்கள். ஒரு யுத்தத்துக்கு போறா, அந்த யுத்தத்துக்கு தர்மசாஸ்திரம்ங்கிறதான தேரிலேறி வேதம்ங்கிறதான கத்தியை கையிலேருந்து அபார்த்தங்களை ஒழிக்கக்கூடியதான, அபார்த்தங்களோடு யுத்தம் என்கின்றதை செய்யக்கூடியதான ஆச்சாரியர்கள். கிரீடார்த்தமப்பி யத்ப்ரூயு, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டுக்கு கூட எது சொன்னாலும் அதுவே தர்மமாகும். ஆச்சாரியர்கள் மிகச்சிறந்ததான செயல்களிலே நம்மை ஈடுபடுத்துகிறார்கள். தந்தையர்கள் போல் நம்மை பெருமாளினுடைய கைங்கரியத்திலே ஈடுபடுத்தி நம்மை ஒரு வதுவை போல நடந்து கொள்ள வைத்து, தாங்கள் நடந்து இன்று நம்மை நடந்து கொள்ள வைத்து அனாதி காலமாக நாம் அனுபவிக்க வேண்டி இன்று இழந்து கிடக்கக்கூடியதான எம்பெருமானினுடையதான அந்த அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். எனவே செய்யக்கூடியதான கைங்கரியத்தை நாம் ஒரு வது தன்னுடைய மாங்கல்ய சூத்திரத்தை ஆனந்தத்தோடு கொண்டாடி ரட்சிப்பது போல பகவத் கைங்கரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதை வாழ்க்கைப்பட்ட வதுவின் மாங்கல்ய சூத்திராதி ரக்ஷண மாத்திரமாக நினைத்திருக்கவும் என்று சுவாமி உத்தர கிருத்தியாதிகாரத்திலே காண்பித்திருக்கிறார். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.